ஷோ பார்வதி, என்ன நீ இப்படி ஓவரா பில்டப் பண்ணிட்டு போற? விஷயத்த சொல்லு, இந்த ஜீவா யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி. நாம அடிக்கடி பாக்குற ஆள் தான். நம்ம வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான். ஷோ சத்தியமா நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல பார்வதி. சொல்லு, யாரு ஜீவா? கதிர் தான். கதிரா? என்ன பார்வதி சொல்ற? கதிரே தான். நாம எல்லாருமே தேடிட்டு இருந்த அந்த வாரிசு உங்க அண்ணன் ரகுராமுக்கும் உங்களுக்கும் தங்கச்சி பையன் வேற யாரும் இல்ல. அவங்க மருமக தனாவுடைய புருஷன் கதிர் தான். பார்வதி, நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா அண்ணி. சொன்ன புவனாவுக்கு அது அதிர்ச்சியா தான் இருந்தது. கேட்ட நமக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ பார்வதி, நம்ம மோசம் போயிட்டோம். ஏதோ முன்ன பின்ன தெரியாதவன், வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வந்தவன் அந்த ஜீவாவா இருந்திருந்தா கூட அவன் மண்டைய எப்படியாவது கழுவி நமக்கு தேவையானது எல்லாத்தையும் சாதிச்சிருக்கலாம். ஷோ, இப்ப அந்த கதிர்த ஜீவானா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஷோ, என்னால தாங்கிக்கவே முடியல பார்வதி. ஷோ, நம்ம வேற பெருசா வீராப்பா, அந்த ஜீவா யாருன்னு தெரியல, அதனால சொத்துல பங்கு கொடுக்க மாட்டோம். ஜீவாவை கண்டுபிடிச்சு எங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா உடனே கையெழுத்து போட்டு கொடுக்கறோம், அப்படி இப்படின்னு வீராப்பா பேசிட்டோம். பார்வதி, அப்ப நம்ம சொத்துல ஒரு பங்கு அந்த ஜீவாக்கு தானா? போச்சு. அந்த ஜீவா வரட்டும், அவனை எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்டை ஆட்டுன்னு ஆட்டி வைக்கலாம். நம்ம போட்ட திட்டம் மண்ணா போச்சு. ஐயோ அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை கேட்டுட்டு ஏன் இப்படி இவ்ளோ நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் இங்க நெகட்டிவா பேசுறேன்? உண்மைதானே சொன்னேன். அந்த கதிர் தனாவோட புருஷனா இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறான். இதுல என் அண்ணனோட தங்கச்சி பையன் அவன் தானு தெரிய வந்துச்சுன்னா அவன் என்ன ஆட்டம் ஆடுவான்? அவன் ஆடுறதெல்லாம் போகட்டும். அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு உங்க அண்ணன், அண்ணி, என் புருஷன், மாயா, சீனுன்னு உங்க அம்மா வரைக்கும் மொத்த குடும்பமும் இங்க ஆடும். அவன் தான் ஏதோ கடவுளோட தூதர் மாதிரியும், அவன் காலடி இந்த வீட்டுல பட்டுச்சுன்னா இந்த வீட்டுல தங்கம் மேலையோன்னு ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சு என்ன? எப்படி இதெல்லாம் நம்ம மறக்க முடியும்? அண்ணி, எல்லாரும் தூங்குறாங்க அண்ணி. சிலையை எடுக்க போக இதான் சரியான நேரம். ஆமா, கோணி பை எங்க? பையா? ஆமா, சிலையை தூக்கிட்டு போறதுக்கு உங்களை தானே எடுத்துட்டு வர சொன்னேன். என்கிட்ட சொன்னியா? ஷூ, பின்ன எனக்கு நானே சொல்லிக்கிட்டேனா? இந்த நேரத்துல இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை போய் நான் நம்பினேன் பாருங்க. போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. சரி சரி. ஐயோ, கவனமா இருக்க மாட்டீங்களா? சத்தம் கேட்டு யாராவது வந்துட போறாங்க. ஷோ, மொத்த திட்டமும் பாழாக போகுது. அப்பாடா பார்வதி, கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காரு பாரு. யாருமே கண் முழிக்கல. சரி, இப்ப நான் போயிட்டு. வேண்டாம். என்ன பார்வதி, ஏன்? நீங்க மறுபடியும் எதையாவது தட்டி விட்டு எல்லாரும் எழுப்பி விடுறதுக்கா? நானே இப்ப எடுத்துட்டு வரேன். கைய கால வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுங்க, போதும். என்ன பார்வதி, எதுக்கு இப்ப புடவை எடுத்துட்டு வர? இந்த நேரத்துல கோணி பையன் எங்க போய் தேட சொல்றீங்க? சரி, அதுக்காக இந்த புடவையில தூக்கிட்டு போவ? எங்க காட்டு, விலை ஜாஸ்தியான புடவையா இருக்கும் போலயே. இப்ப இதான் ரொம்ப முக்கியம். வாய் மூடிட்டு இருங்க. இங்க பாருங்க, நீங்க பையன் சிலையை தூக்குங்க, நான் அம்மா சிலையை தூக்கிடுறேன். சத்தமே இல்லாம அது ரெண்டுத்தையும் எடுத்து இந்த சேலையில சுத்தி வெளியே எடுத்துட்டு போயிடலாம். சரி. சரி பார்வதி, சரி வா போலாம்.
இந்த சிலை இருக்கிறதுனால தானே தினம் தினம் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. தினம் பூஜை பண்றதுனால ஜீவா வேற வருவான்னு சொல்றீங்கல்ல. ஹம். இந்த சிலை இல்லாட்டி நீங்க எப்படி பூஜை பண்ணுவீங்க? எப்படி ஜீவா வருவான்? இந்த சிலை கரைஞ்சு அப்படியே மண்ணோட மண்ணாவே போகட்டும். அந்த ஜீவா வராமலே இருக்கட்டும். இதோ பாருங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேணும்னா நீங்க போலீஸ்க்கு போங்க. அதெல்லாம் வேண்டாம், பேசாம இருங்க. என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம். காணாம போனது கடவுள் சிலை, அது நம்ம கிட்ட வரத்துக்கு ஏதாவது வழி கிடைக்கும். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நான் இதைத்தானே நம்பிட்டு இருந்தேன். இப்ப நான் எப்படி கடைசி பூஜையை பண்ணுவேன்? எப்படிங்க நம்ம ஜீவா வருவா? இந்த சிலை இல்லாம எப்படி நான் பூஜை பண்றது? சிலை இல்லாம பூஜை நடந்தா அது பூஜை மாதிரியே இருக்காதே. அப்ப நம்ம ஜீவா வீட்டுக்கு வரமாட்டானா? அவன் பிரச்சனைன்னு சொன்னானே, அப்ப அவன் ஏதாவது பெரிய பிரச்சனையில சிக்கிட்டானா? ஐயோ, அதனாலதான் சிலை காணாம போயிடுச்சா? அக்கா, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ரெண்டு விஷயத்த மட்டும் யோசிங்க. ஒண்ணு, இந்த சிலை உங்க கையால செஞ்சது தானே, நீங்களே அதை இன்னொரு தடவை செஞ்சுக்கங்க. இன்னொன்னு என்ன சித்தி? சொல்றேன். சிலை கிடைச்சாதான் ஜீவா கிடைப்பானா என்ன? ஜீவா கிடைக்கணும்னு விதி இருந்தா ஜீவா கிடைக்க மாட்டானா என்ன? அவன் தான் இப்ப போன்ல பேசுறான்ல. போன் நம்பர் தெரிஞ்சவனுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் தெரியாதா? ஏதோ பென்சிலை தொலைச்ச ஸ்கூல் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. சீனு, எனக்கு என்னமோ பார்வதி சித்தி தான் இந்த திருட்டு வேலையை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. ஆமா மாயா, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ராத்திரி யாருக்குமே தெரியாம சிலை எடுத்துட்டு போயிட்டு எங்கேயோ வச்சுட்டு காலையில ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விடக்கூடாது மாயா, கண்டுபிடிக்கணும்.